இன்ஜின் சீசர்னா என்ன? அந்த வார்த்தையிலே அதுக்கான பதில் இருக்கு. ஓடாம நிக்கிறது சீஸ். இன்ஜின் சீஸ் ஆகுறதுன்றது எதை ரெஃபர் பண்றாங்கன்னா, உங்க போர் பிஸ்டன் சப்போஸ் உங்க போர் பிஸ்டன் வந்து ஸ்லைட் ஆகும்போது நடுவுல வந்து ஏதாவது ஒரு வார்ன் அவுட் ஆகி அந்த இடத்துல ரிங்ஸ் வந்து லாக் ஆயிடுச்சு, சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பிஸ்டனால வந்து பார்த்தீங்கன்னா போர்ல ஃப்ரீயா போக முடியாது. மேலே கீழே போயிட்டு வர முடியாது. அதை வந்து ரிங் சீஸ் ஆகுது அப்படின்றத மெயினாக அதை தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கனெக்டிங் ராடு பியரிங் இருக்குது. ஸோ அந்த பியரிங்கும் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகி இல்லை அதுவும் சுத்தாமல் போயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால லாக் ஆகிடுச்சுன்னா அதையும் வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லை ரேர் கேசஸில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு காம்பனன்ட் டவுன் த லைனில் சப்போஸ் கியர் பாக்ஸில் ஏதாவது ஒரு டீத் உடையலாம், இல்லை மிச்ச பியரிங்ஸ் ஏதாவது போய் அதனால் வந்து லாக் ஆகலாம். சில நேரம் ரொம்ப ஆச்சரியப்படுற விதமாக ஒரு வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகும். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, செயின் வந்து கட்டாகி ஃப்ரண்ட்டு ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டுச்சுன்னா கூட வண்டி வந்து அப்படியே ஹை ஸ்பீடில் சீஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து சீஸ் ஆகக்கூடிய காரணங்கள். சீஷர்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து இன்ஜின் வந்து ஓடலை, அதுதான் ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக்கான விஷயத்தினால இன்ஜின் வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர் நடந்துருச்சு, அதால் தொடர்ந்து ஓட முடியல. இதுதான் இன்ஜின் சீஷர்.